தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? உலகத்திலேயே அரிதிலும் அரிதான நிகழ்வுகளுக்கு என்ன சொல்றோம்னா, அத்தி பூத்தது போல், குதிரைக்கு கொம்பு முளைச்சது போல, இப்படியே வரிசையா வரும். குறிஞ்சி 12 வருடங்களுக்கு ஒரு முறை பார்க்கறதுக்கு வர்றது போல, மாமாங்கம் 12 வருடத்திற்கு ஒரு முறை வருவது போலன்னு சொல்லுவோம். அதுபோல சில அபூர்வ மனிதர்கள், தலைவர்கள் அவ்வப்போது தோன்றுவது உண்டு. அத்தகைய ஒரு அபூர்வ மனிதர்கள் ஒருத்தர் தான் நம்ம நல்லக்கண்ணு என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. எனக்கு என்னுடைய விபத்தில் ஒரு கண்ணு போயிடுச்சு, ஆனால் அதற்கு பதிலாக இன்னொரு கண்ணு இருக்கிறது. யார்? அதுதான் நல்லக்கண்ணுன்னார். ஆமாம், அவர் அரசியலில் பல சமயங்களில் ஒருங்கிணைந்து பயணித்தாலும் சில சமயத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் நல்லக்கண்ணு என்ற நல்ல கண்ணுக்கு எல்லார் மத்தியிலுமே மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஆமாம், என்னென்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அதாவது காங்கிரஸ் பேரியக்கம், அதற்கு முன்பு ஏதோ மற்ற இயக்கங்களாக இருந்த போதிலும், அந்த RSS போன்றவைகள் இருந்த போதிலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவில், குறிப்பாக தென் இந்தியாவில் வேரூன்ற ஆரம்பித்த காலம் 1925. ஆமாம், அப்போ நூற்றாண்டு விழா அப்போ கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதே வருடத்தில் பிறக்கிறார் யார்? நல்லக்கண்ணு. எங்கே? திருநெல்வேலி மாவட்டம், இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கு. அது ஸ்ரீவைகுண்டத்தில் பிறக்கிறார். இப்போ 26/12/25, அப்போ தான் 25ஆம் ஆண்டு தான் பிறக்கிறார். ஆமாம், அவருடைய தந்தையார் ஒரு வைதிக அந்த அந்த நாயன்மார்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவை சேர்ந்தவர். அது மட்டுமல்ல, அவர் அந்த பகுதியில் பெரும்பான்மையாக ஆண்ட பரம்பரைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆமாம், ஆனால் அவருடைய நோக்கம், எண்ணங்கள், பிறந்தத்திலிருந்து கல்லூரியில் போய் படிக்கிறார். எப்பொழுதுமே இந்த புரட்சியாளர்கள் போகும்போது பொங்கி எழுந்து விடுவார்கள். அப்படி ஒரு எழுந்திரிய போது தான் அவர் கல்லூரியிலிருந்து விலக்கப்படுகிறார், நீக்கப்படுகிறார். அதனால என்ன, எடுத்தோடனே எங்கே போறாருன்னா, ஒரு எவ்வளோ 2000 மூட்டை நெல். ஏன்னா ஏன் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நெல்லை பகுதியிலும் இங்கே அந்த டெல்டா மாவட்டத்திலேயே வேரூன்றி போனால், அவர்கள் விவசாய தொழிலாளர்களை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு இழந்த கிடைக்க வேண்டிய சலுகைகள் அல்லது உரிமைகள் பெறுவதற்கு யாரும் இல்லாத காலகட்டங்களில் சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்க. அது மாதிரி ஏற்றத்தாழ்வு, ஜாதி ஏற்றத்தாழ்வு பற்றி பேசுகிறாங்களே தவிர, அப்போ திராவிட இயக்கங்கள் ஜஸ்டிஸ்லாம் பேசினா கூட தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று, அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், மிதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அது உரிமைகள் பேசப்பட்டது தவிர, இது அப்போ உள்ள கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு அவர்களுக்காக போராடுவதற்கு பல்வேறு இயக்கங்கள் வந்துவிட்டாலும், அந்த காலகட்டத்தில் பெரும் முதலாளிகள், குறிப்பாக நிலச்சுவார்ந்தார்கள், மிராஸ்தாரர்கள் எதிர்நோக்கி பண்ணுவதற்கு யாரும் இல்லை. அப்பொழுது இந்த இயக்கம் தோன்றுகிறது. அதே வருடத்தில் பிறந்த நல்லக்கண்ணு ஐயாவும் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய 16வது வயதில் என்ன செய்கிறார்னா, அங்கே உணவு பஞ்சம் தலைவரித்து ஆடுகிறது. அந்த சமயத்தில் 2000 மூட்டை நெல்லை ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க ஸ்ரீவைகுண்டத்தில். அவர் ஜனசக்தி என்ற பத்திரிகையில் அப்போதான் அப்கமிங் பத்திரிகை அதில் எழுதுகிறாரு. இதன் மூலம் அதை பறிமுதல் செய்து விட்டார்கள். யாரா பறிமுதல் செய்யறதுக்கு காரணமாக இருக்குன்னு தேடி பிடிச்சாக்கா நல்லக்கண்ணு இருக்கு. இவர் மேலே நினைச்சு வந்தார்கள் அப்போதைய காங்கிரஸ்காரர்கள். அவர்கள் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் தீவிரவாத இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்க வளர்ச்சிகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தடைக்காவல், அதை மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்லக்கண்ணுவும் சிறைப்பிடிக்கப்படுகிறார். அப்போ சிறைப்பிடிக்கப்படும் பொழுது அவர் 7 ஆண்டுகள் தண்டனை பெறுகிறார். இதோட அந்த காலகட்டத்தில் தான் அங்கே தென் தமிழகத்தில் அந்த தென் தமிழகத்தில் இந்த நல்லக்கண்ணு, அந்த நல்ல சிவம், அது போன்றவர்கள் இருக்கும் பொழுது, இந்த குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் களப்பால் குப்பு, அது மாதிரி மணலி கந்தசாமி, வடிவேல் என்ற ஒரு மனிதர், தலைஞாயிறு வடிவேல் என்று அவர் பின்னால் ஒரு 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அப்போ வருகிறார்கள்.
அவரோட இணைந்து தென் தமிழகம், இன்னும் சொல்ல போனால் வட தமிழகத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத காலத்தில் டெல்டா மாவட்டம் இது பண்ணும் பொழுது அங்கே போலீஸ் விரட்டுது, துரத்துது, பிடிக்கிறதுக்குனாக்கா ஒளியறதுக்கு ஒரு இடம் வந்து இவர்களுக்கு இங்கே டெல்டா மாவட்டம் குறிப்பாக தற்போதைய நாகை மாவட்டம், திருவாரூர் ஒருங்கிணைந்த அந்த மாவட்டத்தில் வந்து பதுங்குகிறார்கள். எங்கே அவர்கள் வயல், காடு, அது மாதிரி சேரிகள், அவர்கள் தான் அவர்கள் தங்குவதற்கான இடம். இரவு முழுமையும் நிறைய வகுப்புகள், அரசியல் வகுப்புகள் செய்கிறார்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பரப்புகிறார்கள். அந்த பாடல்களாக கொண்டு வருவதற்கு இளையராஜாவுடைய பிரதர் பாவலர் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய பாவலர் வரதராஜன் பாட்டுகள் என்று சொல்லப்படும். அந்த இதுகள் வந்து சினிமா மெட்டுகளை அடிப்படையாக வைத்து அந்த ஏன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணுவதற்கு சினிமா மெட்டுகள் தானே ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள். அதை வச்சு பயன்படுத்தி கிராமங்களில் நிறைய விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு கொடுக்க, குறிப்பாக இப்போ வந்து எல்லாருமே கம்யூனிஸ்ட் இருந்தாலும் அப்பொழுதும் கம்யூனிஸ்ட் இருந்தாலும் ஏதோ கம்யூனிஸ்டுகள் என்பது தலித்துகளுக்கும் அது தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இல்லாமல் எல்லாருமே இருந்தாங்க. யார் யாருக்கு உரிமை கிடைக்கவில்லையோ அவர்கள் அனைவருமே அந்த இயக்கத்தில் வந்து ஈடுபாடு கொண்டு வர ஈர்க்கப்பட்டார்கள். அதை ஒழிப்பதற்காக தான் பின்னர் வந்து அந்த மொழிப்போரெல்லாம் கொண்டு போய் நேரு வந்து அதை என்னடா அது இவங்க இந்தியா ஃபுல்லாக பரவலா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ளது மாதிரி ஒதுக்கிறோம்னு சொல்லிட்டு அது பண்ணப்பட்டது. அது வேற கதை. டாக்டர் அப்போ என்ன செய்யறாருன்னா, இவர் பாராட்டி அது கட்சி இவருக்கு எம்எல்ஏ சீட்டு 2 தடவை கூட ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் 1967ம் 1977லையும் அவருக்கு கம்யூனிஸ்ட் சீட்டு கொடுக்குறாங்க. இது எம்எல்ஏ நிற்பதற்கு. எப்பொழுதும் தான் இந்த காலம் மட்டுமல்ல, அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஜிகின அரசியல் தான் வரும்பொழுது இவர் தோற்கடிக்கப்படுகிறார். சரி, அப்போதான் தோற்கடிச்சானே 1997 கொண்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்துனாக்கா கோவையில் வந்து நிறுத்துது. 99ல் அப்போ திமுக வந்து பாஜக கூட ஒரு அந்த ஜெயலலிதா காலவாரி விட்டதுனால அப்போ ஒரு தேர்தல் வரும் பொழுது அவரை ஏற்று நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் நிற்க வைக்கிறாங்க. அது வந்து அவர் தோற்கடிக்கப்படுகிறார். 3 தேர்தல்கள் வாய்ப்பு, 2 எம்எல்ஏ, ஒரு எம்பி வாய்ப்பு கிடைத்தும் பொதுமக்களால் கட்சி கொடுக்குது. பொதுமக்களால் இன்னும் சொல்ல போனால் அரசியல் கூட்டினால் அது தோற்கடிக்கப்படுகிறார். டாக்டர் கலைஞர் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா காமராஜர் தோத்து போனப்போ அண்ணா அவர்கள் சொன்னார், ஐயோ யாரு வேணாலும் தோத்துக்கலாம், காங்கிரஸே தோத்துருக்கலாம், காமராஜர் இருக்கணியா. அதுபோல டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரை தனியாக அழைத்து தன்னுடைய வருத்தத்தை தெரியும். அரசியல் ஆச்சரியங்கள்லாம் வந்துருச்சு, நான் தனியாக செய்ய முடியாது, இங்கே தோற்கடிக்கப்பட்டது எனக்கு என்னுடைய தோல்வி என்று தனியாக அவர் ரொம்ப மனப்பூர்வமாக சொன்னார். ஆமாம், இவர் வந்து ஒரு அற்புதமான, அதாவது ஒரு நிறைய அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து என்னாச்சுன்னா, அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவே முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது அவர் போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சி துன்புறுத்தும் போது இப்போ உள்ளது வந்து கொஞ்சம் நிறைய சட்டங்கள் மனித உரிமையெல்லாம் வந்து போச்சு. அப்போ மீசையை பிடிச்சி பிடுங்கிறது, தாலியை பிடிச்சி பிடுங்கிறது, முடியை பிடிச்சி பிடுங்கிறது, மீசையை பற்ற வச்சு விடுறது, அப்படியெல்லாம் பண்ணும்பொழுது அதையோ மீசைன்னு ஒன்று இருந்தால் தானையா அவரு அந்த மீசையை வந்து இன்றளவு பாருங்க, அது இன்றளவு இருக்கிறார். இன்னைக்கு வந்து 100 ஆண்டுகள் கடந்து வாழ்கிறார். அவருக்கு வந்து தகைசால் தமிழர்னு ஒரு விருது. அடுத்து வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் 100 ஆண்டு பண்ணதுக்கு அப்புறம் படரிடுமாறு, அவர் தமிழ் தேசியத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சி, திராவிடத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சி திமுக, பொது உடைமை, இவர்களெல்லாம் சேர்ந்து நூற்றாண்டுல நேரடியாக இன்னும் சொல்ல போனால் நக்கீரன் கோபால் என்ன பண்ணுவார்னா, நமது மீசை இவர் மீசை என்ன பண்ணுவார்னா, அந்த பிறந்தநாள் வந்து பாருங்க டிசம்பர் அந்த 26ஆம் தேதி அன்னைக்கு தனது குடும்பத்தோட எங்கே இருந்தாலும் தனது குடும்பத்தோட தன் வீட்டில் செய்த ஸ்வீட்டுகள் அதை மாதிரி எடுத்துக்கிட்டு நேரடியாக வந்து தன் மக்களோட இருந்து எப்பொழுதுமே அதை செய்வதே ஒரு வழக்கமாக இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் சைதை துரைசாமி வந்து அந்த இதில் அந்த உஸ்மான் ரோடு இருக்கு பாருங்க, உஸ்மான் ரோட்டோட அந்த அந்த முனையில் 2 பேரும் போய் கிட்டத்தட்ட எதிரெதிர் வீடுங்கிறதுனால காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு போய் முதல்ல போய் சைதை துரைசாமி வந்து ஆசீர்வாதம் வாங்காட்டினா அவர் தூக்கமே வராது. அப்படி ஒரு எப்போதுமே பெருந்தகையார். இது ஒரு பக்கம் போனால் இவருக்கு 80வது வயதில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கட்சி நிதி சேர்த்து 1 கோடி ரூபா, பெரிய காசு, அதை கொடுத்தோட அமைதியாக என்ன பண்ணுறாருன்னா கட்சியை கொடுத்துட்டு விட்டார். அப்புறம் இது தவிர ஆனார் உணான்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷனோட தமிழ் சான்றோர் பேரவையில் வச்சார். அவர் வந்து காரு டவேரான்னு ஒரு காரை கொடுத்த உடனே, ஏப்பா அது உருகப்பா, நீங்கள் வேறு எனக்கே சரி வராதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வேணான்னு சொல்லிட்டு கட்சிக்காக கொடுத்துட்டேன். இன்னும் சொல்ல போனால் 1 லட்ச ரூபா நிதி கொடுத்தாங்க.
அடுத்தாப்புல அந்த இதுக்காக அரசு கொடுக்குது. அதில் 1,50,000 விவசாய தொழிலாளர்களுக்காகவும் பாதியை வந்து தொழிலாளர் அந்த பிரிவுக்காகவும் மீதியை கட்சிக்காக கொடுத்துட்டு வந்துட்டார். அவர் மனைவி வந்து ரஞ்சிதம்மா, அவருடைய மாமன் பொண்ணு தானே. இவர் ப்ளஸ் 9 பேரோட பிறந்தார். அந்த தாயாரும் அவரோட சேர்ந்து 9 பேர் பிறந்தார். இவருடைய தலைமுறை வாழ்க்கை வாழும்போது இவருடைய தகப்பனா என்ன சொல்ல போனால் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் அவர் சிக்கல் பக்கீர்சாமின்னு அவர்கள் வந்து 2 பகுதி போலீஸ் எல்லாம் விரட்டுனுச்சு, இப்போ தேடுது, தெரிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது தலைஞாயிறில் பண்ணுவாங்க. தலைஞாயிறில் பண்ணும்போது இவருடைய வயது 1925 மந்திரி சொல்ல போகிறோம். 1925ஆம் ஆண்டு பிறந்த தலைஞர் வடிவேலு என்பவர் தன்னுடைய லிங்கத்தடி அது மாதிரி அந்த சின்ன கிராமங்களில் வந்து அவருடைய நிலங்கள் இருந்துச்சு. அங்கே போய் தங்கிக்குவாங்க. அங்கே தான் அவங்க சாப்பாடு. அங்கே என்ன கிடைச்சிட போகுது? இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு அதெல்லாம் கிடையாது. அங்கே நண்டு, நத்தை, எலிதான் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுபோல் யாருக்கு இவர் கூட சங்கரையா 100 வருடம் வாழ்ந்த சங்கரையா, அது கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாருமே தொழிலாளர்கள் தான் கடவுள்னு சொல்லக்கூடியவங்க. நல்ல சிவமாக இருக்கட்டும், அதுபோல் நிறைய அந்த காலத்தில் உள்ள மணலி கந்தசாமி அவங்கெல்லாம் ஏகே சுப்பையான்னு ஏகேஎஸ் விஜயனுடைய தகப்பனா அந்தந்த ஊர்களில் அப்படி போய் டேரா போடுவாங்க. அப்போ இரவு வேலை இப்போ அந்த மாதிரி இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா தோழர்களே சைக்கிளில் பஸ்ஸுலேயும் வர முடியாது, சைக்கிளில் கொண்டு தான் விட்டுருவாங்க. அது மாதிரி சிக்கல் பகுதியில் இருக்கும்போது சிக்கல் பக்கீர்சாமி அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த உணவு தானியங்கள் அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம். ரஞ்சிதம்மா வந்து ஆசிரியர். ஒரு அரசியல்வாதிக்கு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருந்துன்னா லஞ்சம் ஒழிப்பு ஊழல்கள் எல்லாம் போக மாட்டாங்கன்னு பெரிய உதாரணம். அவருடைய அம்மா வந்து ரஞ்சிதம்மா வந்து ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அதனால் ஃபைனான்சியல் மேட்ரு குடும்ப விஷயத்தை அவர் பார்த்துக்கிட்டார். அவர் பாரதி மேலே ரொம்ப மிகப்பெரிய பற்றாளர். அதில் பாரதி கண்ணம் அந்த மாதிரி சில விஷயங்கள். எப்போ அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 7 வருஷம் உள்ள தூக்கி போட்டாங்க, அரசியல் கைதி. அப்போ வந்து நிறைய படிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டார். அதனால நிறைய உலக விஷயங்கள் வந்து ஏற்கனவே அவர் தெரிந்திருந்தாலும் தெரியக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வந்து இவர் நிறைய கற்றுக்கிட்டு. இப்போ இவர் மாதிரி தோழர்கள் இருக்கும் பொழுது அந்த தலைமுறை வாழ்க்கையோட ரஞ்சிதம்மா வருவாங்க. நானே சின்ன வயசு 4-5 வயசுல பார்த்துருக்கேன். சின்ன வயசுல வரும்பொழுது அவர்கள் வந்து ஒரு 35-40 வயசு இருக்கும். ரஞ்சிதம்மா வருவார்கள். இவர்களை வந்து தனியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீடெல்லாம் கூட ஒதுக்கி கொடுப்பாங்க. நண்பர்களே, அந்த விவசாய தோழர்கள் தொழிலாளிகள் வீடெல்லாம் ஒதுக்கி அம்மா கூட இருக்கும். அவர் விரும்பவில்லை. அனைத்து தோழர்களும் என்னோடு இருக்கிறார்கள். நான் மட்டும் என் மனைவியுடன் கூட இருந்து அவரோட ஆசை-பாசங்கள் கூட நான் இருந்தேனாக்கா அவர் வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு தடுத்தான். இது ரொம்ப ஆழமான அழுத்தமான முக்கியமான விஷயம். அந்த திருமணமானவர்களுக்கு தெரியும் அதோட தவிப்பு இணைப்பு பொதுமக்கள் விஷயமா என்ன செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 1968 வாக்கில் கீழவெண்மணி என்று எரிக்கப்பட்டது. இவர் வந்து 1964 கட்சி பிரிகிறது. கம்யூனிஸ்ட் வந்து கொள்கை ரீதியாக பிரிவு. அப்போ வந்து டாங்கே கட்சி ராமமூர்த்தி கட்சின்னு சொல்லுவாங்க. ராமமூர்த்தி கட்சி வந்து இடதுசாரியும் இவர்கள் வந்து வலதுசாரிங்கிற மாதிரி அந்த ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் வலதுசாரிங்கிறப்போ இவர் வந்து அந்த சமயம் எப்போதும் பிரிகிறவர்கள் எப்போதும் முட்டி மோதி சண்டை ஒம்பளை தான் இருப்பாங்க. எப்போதும் ஏடிஎம்கே பிரிஞ்சா டிஎம்கே அப்படி தான் பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மதிமுக அப்படி தான் இருப்பாங்க. இவர்கள் இருவரும் பிரிந்திருந்தாலும் அந்த வெண்மணி கீழ்வெண்மணி இதில் வந்து எரிந்த போது இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களிடம் அப்பொழுது வந்து எம்ஜிஆர் வந்து கல்யாண சுந்தரத்துக்கு கூட ரொம்ப நட்புறவான இருந்த நேரம். அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களிடம் இதை எடுத்து சென்று இதை எரித்தது யார், இதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இவர் தனியாக வாதிடவில்லை, எடுத்து சொன்னார். பதறிவிட்டார். அதே சமயத்தில் சிக்கல் பக்கீர்சாமி என்பவர் நடு ரோட்டில் இரவுல கொலை செய்யப்படும் போது சிக்கல்ல கொலை செய்யப்படும் போது முதல் ஆளாக பக்கத்தில் ஏதோ ஊரில் இருந்திருக்கிற மெனகடி சென்னையில இருந்தோ ஸ்ரீவைகுண்டத்தை வந்து அந்த பெண்ணு அந்த இறந்து போன அந்த பக்கீர்சாமி 26 வயதில் இருக்கிறார். அவர் மனைவி வந்து அந்த மாதிரி ஒரு 24-25 வயசு தான். அவரு கூட வந்து ஆறுதலாக வந்து 40. ஏன்னா அவர் கையால் சாப்பிட்டது மட்டுமல்ல, அவர் வந்து மிகப்பெரிய இவர்களை பற்றி நாம் தனியாக சொல்ல போகிறோம். ஏன்னா நாட்டுக்காக உழைத்தவர்கள் இப்போ நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நினைவு இல்லாமல் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது போலவே இவங்க இருக்காங்க, திராவிட இயக்க மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் அரசே பண்ணுது, சுதந்திர போராட்ட பென்ஷன் கொடுக்குது. அது மாதிரி இப்போ சமுதாய இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இடஒதுக்கீடுக்காக போராடியவர்களுக்கு நினைவு மண்டபம் அரசே வைத்து கொடுக்கிறது.
இது போல இவர் போன்ற மனிதர்களுக்கு இப்போ வச்சிருக்காங்க. இப்போ கலைஞர் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் அரசு பொது மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வந்து நல்லக்கண்ணு ஐயாவோட பேரை வச்சிருக்காங்க. மிக சிறப்பு. இது போலவே இவருக்கு வந்து இது போல கம்யூனிஸ்டுகள்ல பொதுவுடைமை இயக்கத்தில் அந்த நிறைய உயிர் மறித்த அவர் கடப்பால் குப்பு இருக்கிறாரு இருந்தார். அது மாதிரி ஏகே சுப்பையா இருந்தார். அவரு விஜயனுடைய அப்பா தானே, ஏகே விஜயனுடைய எம்பி 3 முறை எம்பியா இருந்தவருடைய அப்பா. அது மாதிரி வந்து மணலி கந்தசாமியா இருக்கட்டும், அப்புறம் வந்து சிவராமன் என்று இது இரணியன் அவர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்தந்த கட்சிகள் கூட்டணி வரும்போது இவர்கள் 2 கட்சிகளையுமே மாறி மாறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைவு மண்டபம், அது போல அரசு விடுமுறை எல்லாம் சில விஷயங்கள் கொடுத்துருக்க, அது மாதிரி பண்ணக்கூடிய காலங்கள் நேரங்கள் இருக்கிறது. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இதை பரிசீலிப்பார், இதை கொண்டு போகணும். ஏன்னா அந்த கட்சிகள் கூட்டணி போடும்போது 10 கோரிக்கைகள் வைக்கும்போது எங்களுக்கு நினைவு மண்டபம் அதை கட்டுங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னா, இப்போ சீனிவாசராவ் போன்ற மனிதர்களுக்கெல்லாம் சிலையெல்லாம் வச்சிருக்காங்க சொந்த காசுல. கீழவெண்மணியில வந்து கட்சியுடைய நிதி திரட்டி இன்னைக்கும் ஒரு நினைவு வச்சிருக்காங்க. இதை மாதிரி கூலிக்காக போராடியவர்களுக்கு அந்த கட்சி வந்து கோரிக்கை வைக்கணும். கூட்டணி சேரும்போது எப்பா இதெல்லாம் செய்யணும், சேர்ந்த பிறகு கூட செய்யலாம். கேட்கக்கூடிய காலம் முன்னேறம் வந்து விட்டது. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இப்போ வந்து தகைசால் இருந்து போய் வழங்கியிருக்கு. இது வந்து அப்பா இதில் பெரிய ஹைலைட் என்னன்னா, அந்த இதில் வந்து அந்த நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கொலை இனக்கலவர் வந்து கொலை வந்து போச்சுன்னு வச்சு உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அடுத்தாப்புல வந்து யாராவது ஒருத்தர் இந்த ஜாதியில் ஒருத்தர் வெட்டுப்பட்டு விட்டால் இன்னொரு ஜாதியில் வந்து யாராவது ஒருத்தரை வெட்டணும். அப்படி நிலைப்பாடு தான் அவங்க ஐயா நல்லக்கண்ணனுடைய மாமனார், பாசத்துக்குரிய மாமனார். அவர் வெட்டிட்டாங்க அப்படின்னா வேற ஒருத்தர் வெட்டுங்களா நீங்களும் அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து அமைதி காத்து, இல்லப்பா உள்ளூர்காரங்க தெரிஞ்சவங்க ஆளு தெரியாம செய்ய மாட்டாங்க, இது யாரோ இதாக நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அமைதியை காத்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு அந்த இடத்துல, அதாவது ஃபெதர்ஸ் இதுன்னு சொல்ல மாணிக்க, அதாவது மணிமொழியில் ஒரு மாணிக்கல் மாதிரியோட பொறுமை நிதானமாக இருந்துச்சு. இது ஒரு பக்கம். அது மாதிரி வந்து அதான் 1943 பிரச்சனைகள் இருந்தப்போ பண்ணாங்க. ரஞ்சிதம்மா அவருடைய மனைவி இறந்த போது அவருடைய அவ்வளோ பெரிய இதில் வந்து கூடவே இருந்தாங்க. எங்கே நம்ம பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்தாங்க. அது வந்து ஒரு மனைவி மேலே உள்ள ஒரு பாசம். அவர் கட்சிக்காக நேரடியாக செய்யவில்லை என்றாலும் ஒரு அரசு பணியின் மூலம் கணவர் எங்கே போகிறார் எதுக்கு போகிறார் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து பேரல் பண்ண முடியாது போறீங்க, அதை வந்து செய்தார்கள். அப்போ அவருக்கு மட்டுமல்ல ரஞ்சிதம்மாள் பேரையும் இணைந்து தான் செய்யணும். ஏன்னா அவர் கட்சிக்காக நிறைய உழைத்திருக்கிறார். அதனால இத்தகைய மனிதர்களை பற்றி இந்த சமயத்தில் உலகமே பேசிடுச்சு, ஊரே பாராட்டிடுச்சு. நம்ம ஜேகே டிவி சொல்லனாக்கா கிளம்பிய தவறிட ஆயிடுவோம். அதனால இது போலவே இவருடைய பேரலாக பயணித்த தலைஞாயிறு வடிவேல் என்பவரை பற்றி அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?